Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் poets and pancakes. இது வந்து உங்களுக்கு ஃப்ளமிங்கோ ப்ரோஸ் புக்ல 6th சாப்டரா உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்க ஒரு சிலபி. ஸோ பிஃபோர் வி என்டர் இன்டு த கிளாஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த லெசனை 2 பார்ட்ஸாக உங்களுக்கு லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அபவுட் த ஆத்தர் பார்த்துட்டு நம்ம டெக்ஸ்ட்குள்ளே போகலாம். ஸோ அசோகமித்ரன் இஸ் a Tamil writer, recounts his years at Gemini Studios in his books My Years with Boss, which talks of the influence of movies on every aspect of life in India. அதாவது he was born in 1931 தெரிஞ்சுக்கிறோம். He died in 2017. இவர் வந்து ஒரு ஃபேமஸான தமிழ் ரைட்டர். ஓகே, ஆனால் ஆரம்ப காலங்களில் ஹி ஒர்க் அட் ஜெமினி ஸ்டுடியோஸ். ஜெமினி ஸ்டுடியோஸ் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இருந்த ஒரு ஸ்டுடியோஸ். அங்கே நிறைய மூவிஸ் வந்து ரெகுலராக பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அங்கே தான் அவர் வந்து அவரோட ஏர்லி டேஸில் ஒர்க் பண்ணியிருக்காரு மிஸ்டர் அசோகமித்ரன். அண்ட் அவரோட ஒரு புக் இருக்கு, ஒரு ஃபேமஸான புக்கு மை இயர்ஸ் வித் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த புக்ல பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஹி டாக்ஸ் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மூவிஸ் ஆன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் இன் இந்தியா. எப்படி மூவிஸ் வந்து லைஃப் இன் இந்தியாவில் மக்கள்கிட்ட வந்து எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத இந்த புக்ல வந்து அதிகமா பேசியிருக்காரு. The Gemini Studios, located in Chennai, was set up in 1940. It was one of the most influential film producing organizations of India in the early days of Indian filmmaking. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி தான் ஆரம்ப காலத்தில் ஏர்லி டேஸ் ஆஃப் இந்தியன் சினிமாவில் நிறைய இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபிலிம், நிறைய பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு, பெரிய ஆக்டர்ஸ் வச்சு, ஹீரோ ஹீரோயின்ஸ் வச்சு நிறைய மூவிஸ் வந்து ஜெமினி ஸ்டுடியோஸ் எடுத்திருக்காங்க. இதோட செட்டப்பிங் டேட் பார்த்துக்கோங்க, 1 word கொஸ்டினாக இருக்கலாம். ஸோ 1940. அதே மாதிரி இந்த புக் வந்து நம்ம படிக்க போகிற பாய்ட்ஸ் அண்ட் பேன்கேக்ஸ் வந்து இட் இஸ் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் இயர்ஸ் வித் பாஸ். ஓகே, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அசோகமித்ரனோட மை இயர்ஸ் வித் பாஸ் அப்படிங்கிற ஒரு புக்கோட ஒரு ஒலுமினஸ் புக், அது ஒரு பெரிய புக்கோட ஒரு சாப்டர் தான் poets and pancakes. Okay, so it was one of the most influential film producing organizations ன்னு சொல்லிட்டேன். its founder was S.S. Vasan. So இந்த Gemini Studios ஓட founder பாருங்க, S.S. Vasan. The duty of Asogamitran in Gemini Studios was to cut out newspaper clippings on a wide variety of subjects and store them in files. சரி, அசோகமித்ரன் அந்த ஸ்டுடியோல என்ன வேலை பார்த்தார் அப்படின்னு சொன்னா, அவர் வந்து நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் எல்லாம் கட் பண்ணணும். அன்னைக்கு சோஷியல் மீடியா எல்லாம் கிடையாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி எல்லாமே எதுல கிடைக்கும் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல தான் கிடைக்கும். ஸோ அவங்கள பத்தி வரக்கூடிய நியூஸ், இல்லை இம்பார்ட்டன்ட் நியூஸ், இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது கதைகள் நடக்குது, இதெல்லாம் வந்து அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான வேலை தான். பட் வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது முக்கியமான வேலையா தெரியாது. பட் இது ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு வேலை தான் ஹி வாஸ் டூயிங். அதை கிளிப்பிங்ஸ் மாதிரி என்ன பண்ணணும்னா கட் பண்ணி ஃபைல் பண்ணி வைக்கணும். ஓகே, அவங்க ஸ்டுடியோ பற்றி வர தகவல்களையும் கிளிப்பிங்ஸ் எடுத்து வைக்கணும், முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கணும். ஸோ திஸ் வாஸ் த ஒர்க் அசோகமித்ரன் வாஸ் டூயிங் இன் த ஸ்டுடியோஸ். ஓகே, although he performed an insignificant function, he was the most well informed of all the members of Gemini family. ஸோ மற்ற பெரிய வேலைன்னு சொல்ல முடியாது. ஓகே, இது ஒரு சின்ன முக்கியத்துவம் குறைவான ஒரு வேலை தான் கம்பேர்ட் டு எனி அதர் ஒர்க். இது கொஞ்சம் முக்கியத்துவம் குறைவான வேலை மாதிரி தெரியும். ஆனாலும் அவர் வந்து ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஷியலா இருந்தாரு. அந்த ஜெமினி ஃபேமிலியோட, அந்த ஜெமினி ஸ்டுடியோவோட, ஜெமினி ஃபேமிலி இன் த சென்ஸ் ஜெமினி ஸ்டுடியோவோட அந்த ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, வாசன் ஃபேமிலி, அவங்களோட வந்து ரொம்பவே நெருக்கமா இருந்தாரு. The following is an excerpt from his book My Years with Boss. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, My Years with Boss, இதுதான் அவரோட புக் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட ஒரு எக்ஸப்ட் தான். எக்ஸப்ட்னா ஒரு பகுதி, ஒரு சின்ன பார்ட். அதுதான் வந்து நாம படிக்க போற poets and pancakes. இதுதான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த டெக்ஸ்ட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போறோம். இது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோஸ் பீஸ் தான். இது படிக்கிறப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமா இருந்தா கூட திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா இது ரொம்ப சட்டைரிக்கலா இருக்கும். நிறைய இடத்துல ஒரு மாதிரி ரொம்ப
சட்டையர் அப்படின்னா நையாண்டி சித்திரம்னு சொல்லுவாங்க. தமிழ்ல அத வந்து நையாண்டி சித்திரம்னு சொல்லுவாங்க. ஒரு மாரி கேலி பண்ற மாரி, கிண்டல் அடிச்சுக்கிட்டே பேசுற மாரியே அவர் எழுதியிருப்பார். ஓகே. Pancake was the brand name of the makeup material that Gemini Studios brought in truckloads. ஸோ நம்ம சொல்லி இதுக்கு வந்து டக்குன்னு ஆரம்பிக்கும். ஏன்னா இடையில இருந்து ஆரம்பிக்கிறதுனால அப்படியே உள்ள வந்து சாப்டருக்குள்ள போற மாரி இருக்கு பாருங்க. Pancake was the brand name of the makeup material that Gemini Studios bought in truckloads. பேன்கேக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கைண்ட் ஆஃப் மேக்கப் மெட்டீரியல் தான். முகத்துக்கு வந்து அந்த முகத்தை வந்து பளிச்சுன்னு காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மெட்டீரியல், மேக்கப் மெட்டீரியல். ஆனா பேன்கேக் அப்படிங்கிறது பிராண்ட் நேம் தான் அது. ஓகே, அந்த பிராண்டோட ஒரு நேம். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி ஸ்டுடியோஸ்ல ட்ரக்ல வந்து இறங்குமா. ஏன்னா அவ்வளோ தூரம் ஃபிலிம்ஸ் வந்து அவங்க எடுத்துட்டே இருக்காங்க. எல்லாம் வர்றவங்களுக்கெல்லாம் பயங்கரமா மேக்கப் வந்து அன்னைக்கு ரொம்ப முக்கியமான இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மூவிஸ் நிறைய மேக்கப்பே இல்லாம எடுக்கிறாங்க. ரொம்ப பிளெயினா இருக்கணும், சிம்பிளா தெரியணுன்ற மாதிரி எல்லாம் நிறைய மூவிஸ் வருது. ஆனா அப்ப எல்லாம் எல்லா மூவிஸ் பிளாக் அண்ட் ஒயிட் மூவிஸ் வேற. அப்படியே மேக்கப் ஃபுல்லா போட்டிருந்தாதான் என்ன தெரியும் அப்படின்னு சொன்னா அந்த ஹீரோ ஹீரோயின் பளிச்சுன்னு தெரிவாங்க. ஸோ ட்ரக்ஸ் அண்ட் லோட்ஸ்ல வந்து இறங்குமா பேன்கேக். கிரெட்டா கார்போ must have used it. Miss Gohar must have used it. Vaijayanthimala must also have used it. But Rathi Agnihotri may not have even heard of it அப்படின்னு சொல்றாரு. அதாவது கிரெட்டா கார்போ, மிஸ் கோஹர்னா யூரோப்பியன் ஆக்டர்ஸ், அவங்கலாம் ஆக்ட்ரஸஸ், அவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க இதை. ஈவன் நம்ம வைஜெயந்தி மாலா இங்கே தமிழ்ல இருந்து ஹிந்தி போய் ரொம்பவே ஃபேமஸான 50s அரௌண்ட் 50s வந்து பிரபலமா இருந்த ஒரு ஹீரோயின் தான் வைஜெயந்தி மாலா. அவங்கெல்லாம் கூட யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா ரத்தி அக்னிஹோத்ரி அவங்க வந்து 70s வந்தவங்க. அவங்களுக்குலாம் அதை பத்தி கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஏன்னா பின்னாடி வேற வேற வந்துடுச்சு. ஓகே, இந்த பேன்கேக் வந்து அப்புறம் யூஸ் பண்றது நிப்பாட்டிட்டாங்க. அதான் என்ன சொல்றாரு, ஆரம்ப காலத்துல இந்த பேன்கேக் ரொம்பவே ஃபேமஸா இருந்ததுன்னு சொல்றாரு. The makeup department of the Gemini studio was in the upstairs of a building that was believed to have been Robert Clive stables. ஓகே, இது வந்து இந்த ஜெமினி ஸ்டுடியோஸ் எங்க இருந்தது அப்படின்னு சொன்னா ஆரம்ப காலங்கள்ல, அதாவது when India was colonized, இந்தியா வந்து காலனி ஆதிக்கத்தின் கீழே இருந்தப்போ ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற கவர்னர் ஜெனரலோட ஸ்டேபிளா இருந்ததாமா, ஹார்ஸ் கீப்பிங் பிளேஸா இருந்திருந்ததா அப்படிதான் சொல்றாங்களாம். A dozen other buildings in the city are said to have been his residence. அது மட்டும் இல்ல, அந்த சென்னையில இருக்கக்கூடிய நிறைய இடங்கள் வந்து ராபர்ட் கிளைவ்க்கு சொந்தமான இடங்கள்னு சொல்றாங்க. For his brief life and even briefer stay in Madras, Robert Clive seems to have done a lot of moving besides fighting some impossible battles in remote corners of India and marrying a maiden in St. Mary's Church in Fort St. George in Madras. ஸோ அவர் ராபர்ட் கிளைவ் வந்து அவரோட லைஃபே ரொம்ப பிரீஃப் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஷார்ட் ஸ்பேன் தான் ராபர்ட் கிளைவ் வாழ்ந்திருக்காரு. அதுல ரொம்பவே பிரீஃபான ரொம்ப சின்ன டைம் தான் அவர் மெட்ராஸ்ல இருந்தாராம். ஆனா அந்த டைம்லயே ரொம்ப மூவிங் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு மெட்ராஸ்ல. இருந்த டைம்ல நிறைய ஃபைட்டிங், கவர்னர் ஜெனரல் அவர் முன்னிலையில நிறைய என்னன்னா இந்த கண்ட்ரி என்ன பண்றாங்க, அவங்க காலனி ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர்றதுக்காக இங்க இருந்து சின்ன சின்ன சிற்றரசுகள்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்க கீழே கொண்டு வந்துட்டு இருப்பாங்கல்ல. அப்போ they were doing many fighting against many countries. ரிமோட் கார்னர்ஸ் ஆஃப் இந்தியால எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களாம் அவர் தலைமையின் கீழே. அதே மாதிரி he also married a maiden in St. Mary's Church. அதே மாதிரி ஒரு லேடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இன் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ் இன் மெட்ராஸ். ஸோ அங்கெல்லாம் அவரோட மேரேஜே நடந்துச்சு. ஸோ இந்த ஷார்ட் ஸ்பேன்ல இவ்வளோ விஷயங்கள் அவர் மெட்ராஸ்ல பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. The makeup room had the look of a hair cutting salon with lights at all angles, around half a dozen large mirrors. They were all incandescent lights, so you can imagine the fear and misery of those subjected to makeup. ஸோ மேக்கப் ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேர் கட்டிங் சலூன், இன்னைக்கு ஒரு மாடர்ன் ஹேர் கட்டிங் சலூன் எப்படி இருக்கும் அப்படி இருக்குமா, நிறைய லைட் எல்லாம் போட்டு அப்படியே ஃபோக்கஸ் லைட் எல்லாம் போட்டுட்டு எல்லா ஆங்கிள்ஸ்ல இருந்தும் ஃபோக்கஸ் லைட் போட்டிருப்பாங்களாம். அதே மாதிரி நிறைய மிரர்ஸா இருக்குமா மேக்கப் ரூம். ஓகே, தே வர் ஆல் இன்கேண்டசன்ட் லைட்ஸ். அந்த லைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே இன்கேண்டசன்ட்னா ஒளிரும் விளக்குகள்னு சொல்லுவாங்க. அப்படியே ரொம்பவே அந்த ஹீட்னால வந்து லைட்டை வந்து எமிட் பண்ணக்கூடியதான் இன்கேண்டசன்ட் லைட்ஸ். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த வெளிச்சம் எந்த அளவுக்கு தருதோ அந்த அளவுக்கு அங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து
பயங்கரமா ஹீட் வேவ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அங்க மேக்கப் போடுறதுக்குள்ள அவங்க படாத பாடுபட்டுருவாங்க. பாருங்க சென்னையோட கிளைமேட்டுக்கு அந்த மாரி ஒரு இன்கேண்டசன்ட் லைட்ஸ்க்கு கீழ உட்காந்து அவங்க என்ன பண்ணணும்? மேக்கப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஃபியரி மிசரி அப்படிங்கிறாரு. ஃபயரி மிசரி. அப்படியும் ரொம்ப கொடுமையா இருக்கும் அப்படிங்கிறார். The makeup department was first headed by a Bengali who became too big for a studio and left. ஓகே. ஒரு ஆரம்பத்துல வந்து மேக்கப் டிபார்ட்மெண்ட்ட ஹெட் பண்ணது, தலைமை தாங்கினது வந்து ஒரு பெங்காலியாம். ஆனா he became too big for a studio and left. அவருக்கு வந்து எந்த காரணத்தினாலும் he left the job. He was succeeded by a Maharashtrian who was assisted by a Darwar Kannadiga, an Andhra, a Madras Indian Christian, an Anglo-Burmese and the usual local Tamils. பாத்தீங்கன்னா அந்த மேக்கப் ஸ்டுடியோவோட அந்த மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் பண்றதுக்கு மாத்தி மாத்தி நிறைய பேர் வந்தாங்கன்னு சொல்றாரு. ஒரு பெங்காலி இருந்தாரு, மகாராஷ்டிரன் இருந்தாரு, தார்வார் கன்னடிகா இருந்தாரு. கன்னடிகா மீன்ஸ் கர்நாடகாவை சேர்ந்தவங்க. ஆந்திரா இருந்தாரு, மெட்ராஸ் இந்தியன் கிறிஸ்டியன், இப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் பீப்புள் வந்து அங்க தலைமை தாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மேக்கப் ரூம்க்கு. ஆல் திஸ் ஷோஸ் தட் தேர் வாஸ் அ கிரேட் டீல் ஆஃப் நேஷனல் இன்டகிரேஷன் லாங் பிஃபோர் AIR and Doordarshan began broadcasting programs on national integration. இதுவே ஒரு சட்டைரிக்கலா தான் இருக்கு. நமக்கு தெரியும் AIR தூர்தர்ஷன்ல எல்லாம் 1990s எல்லாம் பாத்தீங்கன்னா நேஷனல் இன்டகிரேஷனுக்காக நிறைய சாங்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. ஓகே. தூர்தர்ஷன், உங்களுக்கு தூர்தர்ஷன் என்ன தெரியும்ல, இன்னைக்கு இருக்க நிறைய அந்த சேட்டலைட் டிவிஸ் எல்லாம் வர்றதுக்கு முதல் தூர்தர்ஷன் வாஸ் தி ஒன்லி சேனல். ஓகே. இந்தியா முழுக்க இருந்த ஒரே சேனல் தூர்தர்ஷன் தான். அதே மாதிரி அதுக்கு முன்னாடியே வந்து AIR அப்படிங்கிறது ஆல் இந்தியா ரேடியோ. அப்போ ஆல் இண்டியா ரேடியோவும் தூர்தர்ஷனும் தான் ஒன்லி மீடியாவா இருந்தது. ஸோ இதுல வந்து அடிக்கடி அந்த பேட்ரியாட்டிசம் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த நேஷனல் இன்டகிரேஷன் சாங்ஸ் வந்து ஒளிபரப்பிட்டே இருப்பாங்க. அதை விடவே வந்து அப்போ அந்த நேஷனல் இன்டகிரேஷனுக்காக என்ன பண்ணுவாங்க, வெவ்வேறு ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்க மாதிரி காமிப்பாங்க. அதுதான் இவர் என்ன பண்றாரு, ஒரு சட்டரிக்கலா சொல்றாரு, எங்க மேக்கப் ரூமே பெரிய இன்டகிரேஷனை வந்து வெளிப்படுத்தின ஒரு இடம் தான், நேஷனல் இன்டகிரேஷனை வெளிப்படுத்தின இடம் தான். அங்க பாருங்க விதவிதமா ஆள்கள் இருந்தாங்க. மகாராஷ்டிரன், கன்னடிகா, ஆந்திரா, மெட்ராஸ் கிறிஸ்டியன், ஆங்கிலோ பர்மஸ், யூஷுவல் லோக்கல் தமிழ்ஸ் எல்லாமே இருந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே. திஸ் கேங் ஆஃப் நேஷனலி இன்டகிரேட்டட் மேக்கப் மென் குட் டர்ன் எனி டீசன்ட் லுக்கிங் பர்சன் into a hideous crimson hued monster with the help of truck of loads of pancake and a number of other locally made potions and lotions. ஓகே. அகைன் இதுவும் ஒரு கொஞ்சம் சட்டைரிக்கலா தான் இருக்கு. என்னென்ன பண்ணுவாங்களா, இவங்களோட இந்த மேக்கப் மேன் வந்து ரொம்ப திறமாசாலியா இருப்பாங்களாம். ஓகே. they can turn any decent looking person, ஒரு நல்லா இருக்கிற ஆள ஒரு கொடூரமா மாத்திருவாங்களாம். அதாவது நேர்ல பாக்குறப்போ இந்த லோஷன்ஸ் அண்ட் போர்ஷன்ஸ் அவர் சொல்றது அந்த இதெல்லாம் இருக்குல்லையா, அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் மாதிரி அவங்க வச்சுதான் முகத்துக்கெல்லாம் அடிப்பாங்களாம். ஏன்னா அப்படியெல்லாம் அடிச்சாதான் அந்த தியேட்டர் அந்த பிலிம்ல வந்து அவங்களோட முகம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிரைட்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அடிப்பாங்களாம். ஆனா நேர்ல பார்த்தா பயங்கர கொடுமையா இருக்குமா அவங்கள வந்து. ஏன்னா கழுத்து வரைக்கும் ஒரு கலரா இருக்கும், கழுத்துக்கு மேல அவங்க ரொம்ப பிரைட்டா தெரிவாங்க, கையெல்லாம் வேற கலர். சோ அது ஒரு மாதிரி ரொம்பவே மான்ஸ்டர் லுக்கிங்கா மாத்திருவாங்களாம். டீசன்ட் லுக்கிங் மேன கூட மான்ஸ்டர் லுக்கிங்கா மாத்திருவாங்களாம். ஏன்னா டு அப்பியர் இன் த மூவி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் அந்த எஃபெக்ட் எல்லாம் தேவைப்பட்டது. பட் அதை நேர்ல பாக்குறப்ப நல்லாவே இருக்காதான். மூவிஸ்ல பார்த்தா அந்த முகம் நல்லா தெரியும் அப்படிங்கிறார். ஓகே. தோஸ் வேர் த டேஸ் ஆஃப் மெயின்லி இன்டோர் ஷூட்டிங் அண்ட் ஒன்லி 5% ஆஃப் த ஃபிலிம் வாஸ் ஷார்ட் அவுட்டோர்ஸ். அப்ப பெரும்பாலும் இன்டோர் ஷூட்டிங் தான் நடக்குமா. ஓகே. அவுட்டோர் ஷூட்டிங்கிறது ரொம்ப 5% மூவிஸ் தான் they would go outdoors. I suppose the sets and studio lights needed the girls and boys to be made to look ugly in order to look presentable in the movie. அப்ப அவர் சொல்றாரு, இப்போ நேர்ல வந்து அங்க அக்லியா தெரிஞ்சாதான் ஓவர் மேக்கப் போட்டு, நம்மளே பாருங்க ஓவர் மேக்கப் எல்லாம் போட்டோம்னா ஒரு மாதிரி ஆடா தெரியும் இல்லையா. சோ ஓவர் மேக்கப் எல்லாம் போட்டா நேர்ல ஆடா இருக்கும், பட் மூவில they would look presentable அப்படிங்கிறாரு. ஓகே. a strict hierarchy was maintained in the makeup department. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹையரார்கி வந்து கடைபிடிச்சாங்களா. ஹையரார்கி அப்படின்னா என்னன்னா, இந்த ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போற ஒரு அந்த இந்த கீழ்நிலையில இருந்து மேல்நிலை வரைக்கும் போவாங்க இல்லையா. எல்லா இடத்துலயும் இந்த ரேங்க் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அடுத்தடுத்த பொசிஷன் இருக்கும் இல்லையா, அதுதான் ஹையரார்கி. அப்ப அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் ஹையரார்கி வந்து மேக்கப் டிபார்ட்மெண்ட்ல மெயின்டைன் பண்ணாங்களா. அதாவது பெரிய ஹெட் தான் வந்து ஹீரோயின்ஸ்க்கு மேக்கப் போடுவாராம். இங்க பாருங்க, தி சீஃப் மேக்கப் மேன் மேட் தி சீஃப் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் அக்லி
அவர் வந்து மேக்கப்பே எப்படி சொல்றாரு, அக்லி ஆக்குனாராம். அக்லி ஆக்குனாதான் அங்க எப்படி தெரியுமா, சினிமால வந்து அழகா தெரியுமா, அதனால அப்படி சொல்றாரு. தி சீஃப் மேக்கப் மேன் மேட் த சீஃப் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸஸ் அப்படின்றப்போ ஹீரோ ஹீரோயின் அவங்கள அக்லி ஆக்குறது சீஃப் மேக்கப் மேன் வேலையா. ஹிஸ் சீனியர் அசிஸ்டன்ட், அவரோட அடுத்த அசிஸ்டன்ட் வந்து செகண்ட் ஹீரோ ஹீரோயினை அக்லி ஆக்குவாராம். தி ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து காமெடியனை அக்லி ஆக்குவாராம். அண்ட் சோ ஃபோர்த் அப்படிங்கிறாரு. ஓகே, அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொருத்தரா அக்லி ஆக்குவாங்க. டு மேக் தம் பிரசன்டபிள் இன் த மூவி. த பிளேயர்ஸ் ஹூ பிளேட் த கிரவுட் வர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஆஃபீஸ் பாய். சரி, கிரௌடா பிளே பண்றாங்க பாத்தீங்களா, கிரௌட் கூட்டத்துல நிக்கிற மாதிரி ஏதாவது காட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ கூட்டமா ஒரு சீன் இருக்கு, ஒரு பஞ்சாயத்து சீன் மாதிரி ஒண்ணு வருது அப்படின்னு சொன்னா, when they have to show a crowd of people, அப்போ கிரௌடுக்கே மேக்கப் பண்ணுமா. அந்த மாதிரி நேரத்துல ஆஃபீஸ் பாய் கிளம்ப இறங்கிடுவாராம். அவரே மேக்கப் எடுத்து டன் அதாவது என்ன, ஈவன் த மேக்கப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் த ஜெமினி ஸ்டுடியோ ஹேட் அன் ஆஃபீஸ் பாய். மேக்கப் டிபார்ட்மெண்ட் கூட ஆஃபீஸ் பாய் இருந்தாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொன்னா, தே வுட் டூ மேக்கப் ஃபார் த கிரவுட். ஆன் த டேஸ் when there was a crowd shooting, you could see him mixing his paint in a giant vessel. ஒரு பெரிய அண்டா மாதிரி ஒரு giant vessel எடுத்துக்கிட்டு மேக்கப் அந்த பேன்கேக்ஸ் எல்லாம் கொட்டி கலக்குவாங்களாம். அண்ட் ஸ்லாப்பிங் இட் ஆன் த கிரவுட் பிளேஸ். எவ்வளவு கிண்டலா சொல்றாரு பாருங்க. அப்படியே ஸ்லாப் பண்ணிட்டு, எப்படி இந்த செவரெல்லாம் அடிக்கிறப்ப அப்படி ஸ்லாப் பண்ணி அடிப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி அடிச்சு விட்டுட்டு போவாரா முகத்துக்கு. எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு செல் 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 செல்னு அப்படியே பூசிட்டு போயிடுவார் போல இருக்கு. And then he says that he would slap it on the crowd players. The idea was to close every pore on the surface of the face in the process of applying makeup. அப்போ அந்த ஐடியா என்னன்னா, முகத்துல வந்து வேர்வையில அதுவும் வெளியே வரக்கூடாது, எல்லா போர்ஸையும் அப்படியே அடைச்சிட்டு அப்படியே ஃபுல்லா ஃபேஸ் எப்படி தெரியணும், அப்படியே மேக்கப்பா தெரியணும். he wasn't exactly a boy. He was in the early 40s. பாய்ன்னு அவங்க கூப்பிடுவாங்களாம். ஆஃபீஸ் பாய் வந்து பாய் அப்படின்னு கூப்பிடுவாங்க. பட் he was not a boy அப்படிங்கிறாரு. he was in his early 40s, 40 years மேல ஆச்சு. ஆனா பாய்ன்னு எல்லாம் கூப்பிடுவாங்க. having entered the studio years ago in the hope of becoming a star actor, அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஏர்லி டேஸ்லயே பாயா அங்க அப்பாயிண்ட் ஆயிட்டாரு. இப்போ இன்னமும் அங்க இருக்கிறாரு. ஆனாலும் அவர் ஸ்டில் பாய்ன்னு தான் அவர் கூப்பிடுறாங்க, ஆரம்பத்துல கூப்பிட்ட மாதிரி. he having entered the studios years ago in the hope of becoming a star. அவர் எதுக்கு ஸ்டுடியோஸ்குள்ள வந்தாரு, in the hope of becoming a star actor, ஒரு பெரிய நடிகரா வரணும்னு வந்தாரு. ஒரு டாப் ஸ்கிரீன் ரைட்டர், டைரக்டர் ஆர் லிரிக்ஸ் ரைட்டர், இந்த மாதிரி ஆகணும்னு தான் வந்தார். he was a bit of a poet. ஆனா அவருக்கு வந்து கொஞ்சம் poetryயும் வருமா. in those days I worked in a cubicle, 2 whole sides of which were French windows. இவர் உட்கார்ந்து இருந்த அந்த ரூம் இருக்கு இல்லையா, நம்ம ஆத்தர் சோகமித்ரன் உட்கார்ந்து இருந்த ரூம் வந்து ஒரு கியூபிக்கல், ஒரு சின்ன ரூமா. அந்த ரூம்ல 2 சைடும் பெரிய பிரெஞ்ச் விண்டோஸ் இருந்துதான். பிரெஞ்ச் விண்டோஸ் ஐ டென்ட் நோ அட் தட் டைம் தே வர் கால்ட் அஸ் பிரெஞ்ச் விண்டோஸ்ங்கிறாரு. அப்ப அதோட பேர் பிரெஞ்ச் விண்டோஸ்ன்னு தெரியாதுன்னு சொல்றாரு. இதுவும் ஒரு சட்டரிக்கலா தான் சொல்றாரு. பிரெஞ்ச் விண்டோஸ்னா லாங் விண்டோஸ், அதாவது பெரிய பெரிய விண்டோஸ். அப்ப இவர் ரூம்குள்ள உட்கார்ந்து இருந்தாருன்னா எல்லாருக்கும் இவரை பாக்குற மாதிரி விசிபிளா தான் இருப்பாரு. seeing me sitting at my desk tearing up newspapers day in and day out, most people thought I was doing next to nothing. அப்போ இவரோட வேலை என்ன, பேப்பர் கிளிப்பிங்ஸ் கட் பண்ணி வைக்கணும். அப்போ இவரை பாக்குறவங்க, வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு சும்மா பேப்பரை கட் பண்ணி வச்சிட்டு இருக்காண்டா, வேலையே இல்லாத ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காண்டான்ற மாதிரி தெரியுமா. இட் இஸ் லைக்லி தட் தி பாஸ் தாட் லைக்வைஸ் டு, பாஸே அப்படி நினைக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு இவரா சொல்லிக்கிறார். so anyone who felt I should be given some occupation would barge into my cubicle and deliver an extended lecture. அதனால என்ன பண்ணுவாங்களா, திடீர்னு ஒவ்வொருத்தருக்கு வந்து யாருக்காவது அட்வைஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா என்ன பண்ணுவாங்களாம், எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துருவாங்க. ஏன்னா இவன் தான் சும்மா உட்காந்துருக்கான், இவனுக்கு போய் ஏதாவது சொல்லிட்டு வரலான்ட்டு வந்துருவாங்க போல இருக்கு. ஒரு லெக்சர் வந்து கொடுப்பாங்களா, சும்மா வேஸ்ட் பண்ணக்கூடாதுடா, டைமை யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இவருக்கு வந்து அட்வைஸ் பண்ண வந்துருவாங்களாம். The boy in the makeup department had decided I should be enlightened on how great literary talent was being allowed to go waste in a department fit only for barbers and perverts. Okay, அவர் அந்த பாய் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஒரு poet inside வேற சொன்னார்ல, அவர் என்ன பண்ணுவாரா, அப்பப்போ அவர் தன்னோட மனசுல வச்சுட்டு அழுத்தத்தை எல்லாம் கொண்டு வந்து கொட்டுவாராம். என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் தனக்கு பெரிய லிட்டரரி டேலண்ட் இருக்குன்னு அந்த பாய் நினைச்சிட்டு இருக்கிறாரு. அதனால வேஸ்டா போயிட்டு இருக்கு, இங்கெல்லாம் சும்மா பார்பர்ஸ், மோசமானவங்களுக்கெல்லாம் தான் இந்த டிபார்ட்மெண்ட்ல
வந்து வேலை கிடைக்குது, எனக்கு நல்ல வேலையே கிடைக்கலன்னு அவர் புலம்புவாராம். சூன் ஐ வாஸ் praying for crowd shooting all the time. ஸோ வந்து அப்பப்ப இவர்கிட்ட வந்து என்னோட திறமையை பாரு, நான் எப்படி பாடல் எழுதியிருக்கேன் பாரு, இங்க என்னை மாதிரி ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்ற மாதிரி புலம்ப ஆரம்பிச்சோன்னு இவர் என்ன பண்ணுவாராம், அசோகமித்ரனுக்கு ஐயோ இவங்களோட அருவை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஐயோ ஒரு க்ரௌட் ஷூட்டிங் வந்துடாதா, இந்த ஆள் பிஸி ஆக மாட்டானான்னு நினைப்பாராம். நத்திங் ஷார்ட் ஆஃப் இட் குட் சேவ் மீ ஃப்ரம் ஹிஸ் எபிக்ஸ். இவன் கதைகள்ல இருந்து கிரவுட் ஷூட்டிங் மட்டும்தான் என்ன சேவ் பண்ணுன்னு சொல்றாரு. இன் ஆல் இன்ஸ்டன்சஸ் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் யூ வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் த ஆங்கர் டைரக்டட் டுவர்ட்ஸ் அ சிங்கிள் பர்சன் ஓப்பன்லி ஆர் கவர்ட்லி, அண்ட் திஸ் மேன் ஆஃப் த மேக்கப் டிபார்ட்மெண்ட் வாஸ் கன்வின்ஸ் தட் ஆல் ஹிஸ் woes, ignominy and neglect were due to கோதமங்கலம் சுப்பு. எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துருச்சுன்னா யாராவது ஒருத்தர் மேல வந்து ஒரு ஆங்கர் வந்து திரும்பும். ஓகே, எப்பவுமே யாருக்கும் ஒரு கோவம் வந்துச்சுன்னா இவனாலதான் என் வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அங்க இருந்தாரு. அவர் பேரு கோதமங்கலம் சுப்பு அப்படிங்கிறாரு. சோ நம்ம கோதமங்கலம் சுப்புவை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல தெரிஞ்சுக்கலாம். So I hope you like my explanation. Like and subscribe my channel for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.